Hello friends, welcome to our channel. Friends, சப்பாத்தின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்மள பல பேரோட ஃபேவரட்டா இருக்குங்க. இந்த சப்பாத்தியை வச்சு இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப அருமையான சுவையில இருக்க சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு காலையில நாங்க செஞ்ச சப்பாத்தி மீதம் ஆயிடுச்சுன்னா அதை வச்சுதான் நைட்டு நான் இப்போ சப்பாத்தி நூடுல்ஸ் செய்ய போறேங்க. இப்போ ஒரு 4 சப்பாத்தி மீதமா இருந்துச்சு. அதை வச்சு இப்ப நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். சப்பாத்தியை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. இத அப்படியே இப்ப கட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நமக்கு சப்பாத்தி எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்குங்க. சிலர் சப்பாத்தி மீதமா இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல அதை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே கண்டிப்பா விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்குங்க. இப்ப பாருங்க, நம்ம சப்பாத்தியை கட் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததான் அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ரொம்ப குறைவான டைம்லயே செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் பிடிச்சமான ரெசிபியா இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் இருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா இப்ப வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் இதுலயே பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு நான் கொஞ்சம் பெரிய தக்காளி பழமா எடுத்திருந்தேன். கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் உள்ள சேர்த்துட்டு வதக்கி விட்டுலாங்க. சப்பாத்தி நூடுல்ஸ் ஹெல்தியானதும் கூடங்க. இப்ப அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி கிடைக்கட்டும். இப்போ அடுத்ததான் இதுல நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாங்க. கேரட் இன்னைக்கு நான் ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமா கட் பண்ணி உள்ள சேர்த்திருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா கோஸும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு பீன்ஸ் சேர்க்கல. நீங்க பீன்ஸ் இருந்துச்சுனாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நான் சப்பாத்தி நூடுல்ஸ் ஹெல்தியானதுன்னு சொன்னேன்லங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கறங்காடிதான் சப்பாத்தி நூடுல்ஸ் ஹெல்தியானதுன்னு சொன்னேன். ஆமாங்க, நம்ம இது சப்பாத்தி கூட சேர்த்து வெஜிடபிள்ஸும் சேர்ந்து சாப்பிடுற சுவை நமக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதவங்க கூட இதை நீங்க சப்பாத்தி கூட பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுல நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இது அப்படியே நல்லா வதங்கிட்டு இருக்குது. இது நல்லா கலந்து விடுங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இந்த காய்கறி எல்லாம் அப்படியே வெந்து வந்துடும். இப்போ ஒரு 2-2.5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்திஸ் எல்லாம் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. நம்ம இந்த சப்பாத்தி கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம் நமக்கே தெரியாது. சட்டுன்னு காலி ஆயிருங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ரொம்பவே அருமையா இருக்குங்க. பார்க்கும் போதே அப்படியே எப்படா எடுத்து சாப்பிடுவோம்னு தோணுது. மேலால மல்லித்தலை தூவி விட்டுக்கோங்க.
மல்லித்தலை சேர்த்ததுக்கு அப்புறமாவும் இது நல்லா கலந்து விடுங்க. நம்ம வீட்டுல அடிக்கடி சப்பாத்தி செய்வோங்க. ஆனா இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சிருக்க மாட்டோம். செஞ்சு பாருங்க, உங்க வீட்டுல அதை சாப்பிடும் போது கண்டிப்பா டிஃப்ரெண்டான டேஸ்டாவும் இருக்கும், ரொம்பவே அருமையாவும் இருக்கும். அவ்வளவுதாங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிடலாம். பாருங்க, இதை பார்க்கும் போதே அப்படியே எப்படா எடுத்து சாப்பிடலாம் தான் எல்லாத்துக்குமே தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த ஹெல்தியான சப்பாத்தி நூடுல்ஸை உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ரெசிபி கண்டிப்பா பிடிச்சதா இருக்கும். இப்ப நான் இதை அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ண போறேன். வாவ், ரொம்பவே அருமையா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.